நாளைக்கு ஒரு அழகான கதை சொல்ல போகிறேன். என்ன கதைன்னு கேட்டால், விடாக்கந்தனும் குடாக்கந்தனும். விடாக்கந்தை வந்து கொடுத்தா வாங்கவே விட மாட்டான். குடாக்கந்தை வந்து வாங்கினா கொடுக்க மாட்டான். இதாங்க கதை. ஒரு ஊரில் குடாக்கந்தன் சொல்லி ஒரு வியாபாரி இருந்தார். அந்த வியாபாரி என்னன்னு கேட்டால் ஆட்டு வியாபாரி. விடாக்கந்தன் சொல்லி ஒரு வியாபாரி. அவர் என்னன்னு கேட்டால் மாட்டு வியாபாரி. அவர் வியாபாரி, இவர் வியாபாரி. அப்போ அந்த குடாக்கந்தை வந்து ஒரு ஊரில் இருந்து கொஞ்சம் தூரம் சந்தைக்கு போகணும். சந்தையில் போயிட்டு ஆடு கொண்டு விட்டு வந்து அவர் சொந்த ஊரில் கொண்டு வந்து கொட்டாயில் கட்டிட்டு அங்கேருந்து வியாபாரம் பண்ணுறாரு. நல்ல அங்கேருந்து கம்மி விலைக்கு கொண்டு வந்து இங்கே நல்ல வியாபாரத்துக்கு நல்ல விலைக்கு விற்கிறாரு அவர். இப்படி விற்று இருக்கும்போது ஒரு முறை ஆட்டுக்கெல்லாம் ஒரு நோய் மாதிரி ஏற்பட்டு கொஞ்சம் ஆடெல்லாம் செத்து போச்சு. அப்போ இவர் வந்து ஒரு 2 வாரம் சந்தைக்கு போகலைன்னா மனசங்கடத்தினால போகலை. திரும்ப அப்புறம் போகிறாரு. இப்படி போயிட்டு இருக்கும்போது காலையில் வீட்டில் சமுதாயம் வந்து சாப்பாடு செஞ்சு மத்தியானம் சாப்பாடு கொண்டு அனுப்புவாங்க. இந்த சாப்பாடு எடுத்துகிட்டு தான் போகணும். ரொம்ப தூரம். அந்த காலத்தில் வந்து கார் வண்டியெல்லாம் இல்லையே, மாட்டு வண்டி, குதிரை வண்டி, அதில் கூட இவங்க போக மாட்டாங்க. ஏன் மாட்டு வண்டியில் போனால் பணம் கொடுக்கணும், குதிரை வண்டியில் போனால் பணம் கொடுக்கணும்.